வீட்லயே இருந்து பக்குவமா பார்த்துக்கிட்டா கூட என்னோட கைக்கு இந்த மணி பிளான்ட் வந்து பாட்டில்ல தண்ணி ஊற்றி அதில் போட்டு வச்சா அந்த அளவுக்கு வளரவே வளராது. ஆனால் வெளியில பாட்டில் மண் போட்டு மணி பிளான்ட் வச்சா அது ரொம்பவே சூப்பராக க்ரோ ஆகும். ஒரு வாரம் வீட்டில் ஆள் இல்லை அப்படின்னா வீட்டில் இந்த செடிகளோட நிலைமை என்னங்கிறது நான் இப்போதான் வீட்டுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம பக்குவமாக பார்த்துக்கிட்டே இருப்போம். வீட்டில் இருக்கும்போது வீட்டில் இல்லை அப்படிங்கும்போது இந்த செடியெல்லாம் வாடி போச்சு. ரிட்டன் வந்து பார்க்கும்போது மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஒரு பிளான்ட் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. பாட்டில் எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணிட்டு திரும்பவும் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நான் திரும்ப வேற மணி பிளான்ட் வெளியில் வச்சிருந்த பாட்டில் ரொம்ப சூப்பராக நல்லா வளர்ந்துருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி பாட்டிலில் போட்டு நான் வச்சுட்டேன். கிச்சனில் எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி க்ரீனிஸாக இருக்கணும் ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே கண்டிப்பாக 2-3 பாட்டிலில் இந்த மாதிரி மணி பிளான்ட் வந்து போட்டு வச்சிருப்பேன். அந்த மாதிரி தான் இன்றைக்குமே நான் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக மணி பிளான்ட் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இனி நம்ம எங்கேயும் வெளியே போகாத வரைக்கும் இந்த மணி பிளான்ட்டுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்கும். என்ன பண்ணனாலும் பாட்டிலில் இருக்கிற மணி பிளான்ட் மட்டும் அந்தளவுக்கு க்ரோ ஆகலை. அதுக்கு ஏதாவது உங்களுக்கு டிப்ஸ் தெரிஞ்சால் எனக்கு மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.